ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவரா இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க எத்தனை வருடங்கள் புதிய வருடத்தை கொண்டாடினாலும், எத்தனை விசுவாசிகள் சேர்ந்து கொண்டாடினாலும், ஆண்டவர் நல்லவர் என்ற வெளிப்பாட்டை இங்க இருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளலாட்டி நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போறதே இல்லை. நம்ம இருந்த வண்ணமே இருந்து கொண்டு இருக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு வளர்ச்சி இருக்க போறது இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு வளர்ச்சி இருக்க போறது இல்லை. நாங்க மேல போட்டிருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இப்ப நம்முடைய சபை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 23-24 வருடங்கள் ஆகுது. கட்டிடம் வளர்ந்துருக்குது, குடிசையிலிருந்து கட்டிடம் வளர்ந்துருக்குது. உங்களுடைய காரியங்களும் நிறைய காரியத்துல நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. ஆனா ஆரம்பத்துல இன்றைக்கு நம்ம இந்த ரீதியில் இருக்கிறதுக்கு காரணம், ஆரம்பத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, ஆண்டவரை தேடுகிறதுக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையில நாங்க ஆரம்பத்துல என்ன செய்தோம்? அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனாலதான் நாங்க இந்த அளவுல வளர்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய சபை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் ஏதோ நம்மகிட்ட நிறைய பணம் இருந்ததால் அல்ல. ஏன்னா நம்ம அடிக்கடி ஒரு பாடல்கள் அப்பா பாடுவார், ஆனா அகதிகளாக அடைந்தாலும் எனக்கு அடைக்கலம் தருகிறீர். ஒரு நாள் இப்படித்தான் இருந்தோம், ஒன்றுமே இல்லாம இருந்தோம். ஏன்னா சரியான தொழில, யுத்த காலம், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வியாதி வேதனைகள், உபத்திரவங்கள், இதன் மத்தியில ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு விதையாக இந்த இடத்துல நம்மளை விதைத்தார். இன்றைக்கு ஒரு விருட்சமாக வளர வைத்திருக்கிறார். தேவன் இதிலும் பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். அடுத்தவங்க வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளையை பெற்றாள். பாருங்க, சாராள் என்ன செய்தாலாம்? பலன் அடைந்தாலாம். அவள் பலன் இல்லாம இருந்துச்சு, ஆனா எப்படி பலனை பெற்றாலாம்? விசுவாசத்தினாலே. அவள் என்னத்தை விசுவாசித்தாலாம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நான் அந்த பழைய வருட ஆராதனையில பேச போற வார்த்தை அதுதான். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். இப்ப நீங்க நினைக்க கூடாது, இன்றைக்கு பாஸ்டர் தர்ற வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு. இல்ல இல்ல, வேதத்துல இருக்கிற கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, வேதத்துல மொத்தம் 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேதத்துல இருக்கிறது எல்லாம் வாக்குத்தத்தம் அல்ல. நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தானன் இருக்குது, அது வாக்குத்தத்தமா? அது வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்றது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். என இப்படிப்பட்ட நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் வாக்குத்தத்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணுமா இருந்தா, வேத வசனம் நிறைய காரியங்களை சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லல. நான் கேட்கிறேன், வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? ஒரு வேலை நிறைவேறலாட்டி அது நிறைவேறாம போகாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா இருந்தா காலதாமதம் ஆனாலும் நிச்சயமா அது நிறைவேறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் வாக்கினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது, நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொன்னது அவர் தம்முடைய கரங்களினால நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம். நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அந்த எபிரேயர் 11:12 சொல்லப்படுகிறது போல நீங்க என்ன செய்யணும்டா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து வாயில திறந்து சொல்றீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப சாரார் எப்படி உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்று விசுவாசித்ததுனால பலன் அடைந்தாலும், அவர் விசுவாசித்ததுனாலதான் பலன் அடைந்தார். என்ன எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேர்
வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த ஆழமான வெளிப்பாடு இல்லை. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதுல எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களால் உணர்ந்து சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்? யோபு சொல்றான், யோபு 42 அதிகாரத்துல, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில வேதத்துல வசனங்கள் இருந்தாலும், வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும், எவ்வளவு பிரசங்கங்களை சொன்னாலும், ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைவேறது இல்லைண்டா, அவங்க என்ன செய்யல? அந்த வாக்கு பண்ணின ஆண்டவரை அறிந்து கொள்ளல. வாக்கு பண்ணின ஆண்டவரை அறிந்து கொள்ளல. இயேசு சொல்றாரு, அவருடைய மெய்யான போஜனமே என்னதான்? பிதாவின் சித்தத்தை செய்கிறதே அவருடைய மெய்யான போஜனமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறார். அப்ப எது முக்கியம்? அவர் அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். நீங்க 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல வாசிச்சீங்கன்னா அவர் அறிகிற அறிவை பத்தி நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் அறிஞ்சு கொள்ளணும். அதான் ஃபாதர் பாடுறார், இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் கிட்டி. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை விட்டு இளையகுமாரனை போல தூரமா போறாங்க. என்ன காரணம் என்றா, அவர் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. அவர் அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யல? தங்களை இருதயத்தை அர்ப்பணிக்கல. இருதயத்தை அர்ப்பணிக்கல. பிரசங்கி 5 சொல்லப்படுது, நீங்க தேவாலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்றது? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறதன் மூலமா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்ப சத்தியத்தை சரியா பேசுகிற சபைக்கு போனாதான் என்ன தெரிஞ்சு கொள்ள முடியும்? சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். சத்தியத்தை அறிஞ்சு கொண்டாதான் இயேசுவே சத்தியமா இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப சத்தியத்தை அறிய நம்ம யாரை குறிச்சு அறிஞ்சு கொள்றோம்? இயேசுவை குறிச்சு அறிஞ்சு கொள்றோம். அப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பேசுகிற வார்த்தை என்னண்டா, அந்த பழைய வருடத்துல பேசுகிற வார்த்தை என்னண்டா, இந்த வருடம் மாத்திரம் அல்ல, ஒருவேளை பல வருடங்களாக உடைய வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்கள் என்ன நிறைவேறாம தாமதமாகி கொண்டிருக்கிறோம். நீங்களே சில பேர் என்ன செஞ்சுட்டாங்க? மனம் தளர்ந்து போயிட்டாங்க. ஐயோ, என்ன இது, பாஸ்டர் வாக்குத்தத்தம் தர்றாரு, இவங்களும் இப்படி பிரசங்கம் பண்றாரு, பினகாசம் பிரசங்கம் பண்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குது இல்லையே, எனக்கு இது நடக்குது இல்லையே, நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் எனக்கு நடக்குது இல்லை? ஏன் நடக்குது இல்லைண்டா, சாராள போல என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவிசுவாசங்கள், பயங்கள் நிறைந்து காணப்படுகிறது, கவலைகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆண்டவர் இன்னார் என்பதை அறிஞ்சு கொள்ளல. ஆண்டவர் இன்னார் என்பதை அறிஞ்சு கொள்றதுக்கு நேரத்தை செலவிடல. இன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பன்மாருக்கு போயிட்டு என்ன செய்யறாரு? ஆரம்பத்துல தகப்பனாகிய சகரியா என்ற ஆசாரியனுக்கு போயிட்டு சொல்றாரு, உனக்கு ஒரு புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யறான்? அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவிசுவாசப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? புள்ள பிரசவிக்கும் வரைக்கும் உங்க வாய் என்ன செய்ய போகுது? மூடப்பட்டிருக்கும், நீ ஊமையா இருப்ப, நீ பேசாம இருப்பன்னு சொல்றாரு. அதே மாதிரி எலிசபெத் சொல்லும் போது எலிசபெத் என்ன செய்யறார்? அதை ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் இடத்துல போயிட்டு வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது ஆரம்பத்துல இது எப்படி ஆகும் என்று சொன்னாலும் அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இதுக்கு புறவு நடக்கிற சம்பவம் தான் மிக முக்கியம். இது லூக்கா 1 அதிகாரத்துல இருக்குது. இதுக்கு புறவு என்ன நடக்குதுண்டா, மரியாள் என்ன செய்யறாள்? எலிசபெத் வீட்டுக்கு போறாள். அவங்க 2 பேரும் என்னத்தை குறிச்சு கதைக்கிறாங்க? உனக்கு, நீ கிழவியா இருக்கிற. மரியாள் எலிசபெத்தை பார்த்து சொன்னாளா, நீ கிழவியா இருக்கிற, உனக்கு கணவனையும் உள்ள பிறக்க போறதே இல்ல. இப்படி மாறி மாறி அவங்க என்ன செய்ய? அவிசுவாசத்தை பேசல, மாறி மாறி ஒருவர் ஆசீர்வதிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மாறி மாறி அவங்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்றாங்க, அவங்க உற்சாகப்படுத்தி கொள்றாங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மனுஷங்க இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மனுஷங்க
மனுஷங்க இருக்கலாம். இந்த ஊர்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 100-200 பேரை தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேரோட கதைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க யாரோட கதைக்கிறீங்களோ அவங்க பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன செய்யுது, நம்மள ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து தள்ளி கொண்டு போகுது, நம்மளை பிரித்து கொண்டு போகுது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா இருந்தா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா இருந்தா, நீங்க இங்க வந்து வார்த்தைகளை கேட்டுட்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுட்டு போகும்போது நீங்க சந்திக்கிற நபர்கள் சரியான நபர்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கப்படவன், கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. ஏனென்றா நம்ம கேட்கிற விஷயம் என்ன செஞ்சிடும், நம்மளுடைய கேட்கிற விஷயம் நம்முடைய விசுவாசத்தை கொள்ளக்கூடியது. நம்ம சரியான வார்த்தைகளை கேட்டா நம்முடைய விசுவாசம் வளரும். அந்த விசுவாசத்துல வளர்ந்துட்டா வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா தவறான காரியங்களை கேட்போமா இருந்தா என்ன நடக்க போகுது? எந்த மாற்றமும் வரப்போறதே இல்ல. என்ன ஆகும்? 13-14 நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன, 12 பேர் ஓய்வு பார்க்கறதுக்கு போறாங்க. அதுல போய் வந்து 10 பேர் என்னத்தை சொல்றாங்க? 10 பேர் என்ன சொல்றாங்க? அவங்க பெரிய ஆட்கள், அவங்களுக்கு அவங்களோட கண்ணுக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், எங்களோட கண்ணுக்கு அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. அப்படி நினைச்சாங்க. இப்படியே எதிர்மறையா பேசி, அவிசுவாசத்தை பேசி பேசி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசாம, ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த தேசம் உனக்குரியது, நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த 10 பேரும் அதை பேசவே இல்லை. ஆனா காலேப் யோசுவா பேசுறாங்க, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, 105வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 105வது சங்கீதம் அதுல 19வது வசனத்தை பாருங்க. 105வது சங்கீதம் 19வது வசனம் அது சொல்லுது பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அது யோசேப்பை குறித்து சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோசேப்புக்கு சொன்னது நிறைவேறும் அளவும் என்ன செஞ்சது, ஆண்டுடைய வார்த்தை அவனை புடமிட்டுச்சு. அன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு மட்டும் வருவாங்க, வாக்குத்தத்த ஆராதனையில வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு போவாங்க. இப்ப தொடர்ந்து தங்களை அர்ப்பணிக்கிறது இல்லை. என்னத்துக்கு அர்ப்பணிக்கிறது இல்லைன்னா, தொடர்ந்து வசனத்தினால தங்களுடைய இருதயம் புடமிடப்படுறதுக்கு இருதயத்தை அர்ப்பணிக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளலாட்டி இதுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன காரியம்? இன்னைக்கு நீங்க எல்லாம் வாக்குத்தத்தங்களை என்ன செய்ய போறீங்க? சபைக்கொண்டும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தரப்போறாரு, ஒவ்வொருத்தருக்கும் தரப்போறாரு. இப்ப நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு தொடர்ந்து நீங்க வார்த்தையினால புடமிடப்படலாட்டி நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க மாட்டீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற போறதே இல்லை. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்க, ஐயோ இது என்ன, இது என்னுடைய வாழ்க்கையில நடைபெறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருந்தாலும் என் ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரோமர் 4 சொல்றாங்க, ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது சொல்லப்படுது, அவங்க எப்படி விசுவாசித்தாங்கன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். எபிரேயர் 11:11 சொன்னது என்னது? உண்மையுள்ளவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ளவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய மனுஷங்க நான் உனக்கு அதை வாங்கித்தரேன், இதை வாங்கித்தரேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே மறந்து போயிடுவாங்க. சில நேரத்தில் அவங்களால சொன்னதை செய்ய முடியாது. சொன்னதை ஆனா நம்முடைய ஆண்டவர் சொன்னதை காட்டிலும் அதிகமா செய்கிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமா அவர் செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளணும். என்ன காரியம் என்றா, நீங்க இன்னார் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் என்று அறிஞ்சு கொள்ளணும். கலாத்தியர் 2:1 சொல்லுது, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இப்ப என்ன, நீங்க எந்த சொந்த வார்த்தையை பேச விட்டீங்கன்னா எனக்கு வாயில பேசவே வராது, எனக்கு ஆக்களோட பேசவே வராது, எனக்கு திக்கி தடுமாறிட்டு தான் இருந்திருப்பேன். ஆனா ஆண்டருடைய வார்த்தை என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வார்த்தையினால் நிரம்புனா என்ன, வார்த்தை வாயில வடிந்தோடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னண்டா, உங்களோட வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இதுல வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைவேறாம இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரா இருந்தா அது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிறைவேறாம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வேதவசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ன, இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும்
ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில தான் நான் சொல்றேன். எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டதின் பிரகாரமா அந்த வாக்கு தத்தத்தை சாராள் தனக்குள்ள ஏற்றுக்கொள்ள மட்டும் அவளால நம்பவே முடியல. அவள் என்ன செய்யறாள்? நகைக்கிறாளாம், சிரிக்கிறாளாம். அங்க வந்து 3 தூதர்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஆபிரகாமோட பேசி கொண்டிருக்கும் போது இவன் அங்கால பின்பக்கத்துல இருந்து கொண்டு என்ன செய்யறாளாம்? திரைக்கு அங்கால இருந்து கொண்டு என்ன செய்யறாளாம்? அவங்க சொல்றதை கேட்டு சிரிக்கிறாளாம். அவர் அந்த தேவதூதர்ல ஒரு தூதனானவர் சொல்றாரு, ஒரு உட்பவ காலத்துல உனக்கு என்ன இருக்கும்? உங்க கையில குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஈசாக்கு பெயரிடுவான்னு சொல்லும் போது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? சிரிச்சு கொண்டிருக்கிறாள். அந்த தேவதூதன் சொல்றாரு, உன் மனைவி சிரிக்கிறாள் என்று. ஆனா நான் சொன்னதுபடி உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்றார். அதுக்கப்புறம் அவள் சொல்றாள், இல்ல நான் சிரிக்கவே இல்லை, நான் சந்தேகப்படவே இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா அவருக்கு தெரியும், அவர் சகலத்தையும் அறிந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டாலும் விசுவாசமே கிடையாது. அந்த சாராளை போல எங்கேயோ ஓரத்தில் இருந்து கொண்டு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம். பைபிள்ல சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நிலையாதிருப்பானாக. என்ன சொல்லுங்க? சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நிலையாதிருப்பானாக. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. நாங்க விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எப்பயுமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மளால் அறிஞ்சு கொள்ளவே முடியாது, நம்முடைய புத்திக்கு எட்டவே எட்டாது. அவர் அவ்வளவு பெரிய தெய்வமா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அவ்வளவு பெருசா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் போய் சொல்றாரு, நீ பெரிய அரசன் ஆவண்டு. இது நம்புற மாதிரியா இருக்குது, நம்புவதற்கு ஏதுமில்லாது இருக்குது. முதிர வயதான ஆபிரகாம்கிட்டையும் சாராள்கிட்டையும் போய் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ரோமர் 4 சொல்லப்படுது, இது நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும். அந்த வசனத்தை எடுத்து அவங்க வாசிங்க. நான் நினைக்கிறேன் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 4:17 இருந்து வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம். உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். தொடர்ந்து வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லும்படியே. அப்படியே நீங்க 21வது வசனத்தை பாருங்க. 20-21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை காதால கேட்டாலும் இருதயத்துல விசுவாசமே இல்லை, விசுவாசமே இல்லை. ஏன் விசுவாசம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்துக்கு மட்டும் வர்றாங்க, எப்பயாச்சும் இருந்துட்டு இருக்க வார்த்தையை செய்யறாங்க, நாடி தேடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன நடக்க? வாக்குத்தத்தம் நிறைவேற போறதே இல்லை. பைபிள்ல இன்னொரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். இதை அப்படியே வைத்துக் கொண்டு இருங்க. எபிரேயர் 6:11 சொல்லுது பாருங்க, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. அவங்க எப்படி சுதந்திரித்துக் கொண்டாங்கன்னா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டாங்களாம். இதுல சொல்லப்படுது பாருங்க, ரோமர்ல 4வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் என்ன செய்யலையா? அவிசுவாசமாய் சந்தேகப்படலையா? அதுக்கு மாறா என்ன செய்யறானா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது தேவன் எனக்கு நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்றது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ?
நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்க, என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார், என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். என்ன சொல்லுவோமா? என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவரா இருக்கிறார், என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னவைகளை நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு அழகா சொல்றான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்னார் என்று அறிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற சிறிய ஆட்கள் முதல் பெரிய ஆள் வரைக்கும் நீங்க ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிஞ்சு கொள்ளலாட்டி உங்களுடைய விசுவாசம் அசைகிற விசுவாசமா தான் இருக்கும். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்க மாட்டீங்க, நீங்க கடவுளுக்குள்ள உறுதியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு கிழமை அங்க போவீங்க, ஒரு கிழமை இங்க வருவீங்க. இப்படியே என்னது ரெண்டு பக்கம் ரெண்டு தோணியில கால் வச்சு நடக்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை அறிஞ்சு கொண்டு ஒரு விசுவாசி அவன் விசுவாசத்துல உறுதியா இருப்பான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் அவன் என்ன எப்படி இருப்பான்? விசுவாசத்துல நிலைத்திருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்துல நிலைத்திருப்பான். வெறுமனே பாட்டு பாடிட்டு சும்மா இருக்க மாட்டான், அவன் பாடுகிறபடி அவனுடைய கிரியைகளை நடப்பிப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறதே இல்லை, கடவுளுடைய காரியங்களை நிலைத்திருக்கிறதே இல்லை. நம்ம என்ன நிறைய பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுப்பாங்க, இன்றையோட என்ன செய்யணும், இந்த குடியை விடணும், அதை விடணும், இதை விடணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஜபிக்கணும், சர்ச்சுக்கு தவறாம வரணும், என்ன ஜப கூட்டங்களுக்கு தவறாம வரணும், பைபிள் ஸ்டடிக்கு தவறாம வரணும், என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் தவற விட்டுறவே கூடாது. பார்த்தா அடுத்த கிழமையே ஒரு கொண்டாட்ட வீடு வரும், அடுத்த கிழமையே ஒரு கொண்டாட்ட வீடு வரும். சரி, அங்க போயிட்டு சர்ச்சுக்கு போகணும், அங்க போனா அங்க பக்கத்துல சர்ச் இருக்காது, அங்க அதுக்கு போகணும் மாதிரி தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செலவழிச்சு போகணும். சரி, இந்த ஒரு கிழமை தானே ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன செய்யறது, ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பை போடுறது. இப்ப எடுத்த தீர்மானம் என்ன செஞ்சிருச்சு, அதுதான் நம்ம தீர்மானம் எடுத்துட்டு ஒரு கிழமை வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து லீவ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்துல நிறைய பேர் உறுதியா இருக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சு கொண்ட விசுவாசியால ஆண்டுடைய சமூகத்துக்கு போகாம இருக்கவே முடியாது, ஆண்டவரை தேடாம இருக்கவே முடியாது, வேதத்தை கரங்கள்ல ஏந்தாம இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாருங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டவனால என்ன செய்ய முடியாது, பைபிளை கையில் எடுக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம், இன்னைக்கு ஒரு நாள் தொழில் போராட்டியும் நம்முடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய கஷ்டம் வந்துருது. ஆகையினால என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்ன செஞ்சிடறோம், என்ன உடம்பு அலுப்பு வலிகள் இருந்தாலும் என்ன செஞ்சிடறோம், டைமுக்கு எழுப்பி எங்க போயிடுறோம், வேலைக்கு போயிடுறோம். எங்க வேலைக்கு போனாதான் காசு, போனாதான் சோறு. ஆகையினால என்ன செஞ்சிடறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்ன இரவு பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் ஒருவேளை வாய்க்கும். அப்படியே சொல்றாரு, அவர் உறுதியா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குது இல்லை, நம்ம இரவும் பகல் அவனுடைய வேதத்துல தியானமா இருக்கிறதே இல்லை. எப்பயாச்சும் ஒருக்க இரவும் பகல் தியானமா இருக்கிறோம். பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை நம்ம சுமந்தா அந்த வேதம் நம்மளை நிறாம இது வரைக்கும் சுமக்குமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். தேவன் இன்னார் என்பதை அறிஞ்சு கொள்ளும், தேவன் யார் என்று அறிஞ்சு கொள்ளணும். நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிஞ்சு கொள்ளணும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளிலும் இருந்து சகல குறைவுகளிலும் இருந்து அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க, தானியேல் என்ன செய்யறான், சிங்கக்கபில இருந்து என்ன சொல்றான்னு பாருங்க. அதே போல சாத்ராக் மேஷாக் அக்கினி சூழலில் இருந்து என்ன சொல்றாங்க பாருங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்க அவரைத்தான் நம்புவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையினால் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், தேவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய புத்தி கெட்டாத வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஆபிரகாமை போல இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, மரியாதை போல நீங்களும் கேட்கலாம், நான் புருஷன் அறியேன்னு மரியாதை சொல்றார். அதே போல நீங்களும் சொல்லலாம், ஐயோ நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே, எனக்கு அவ்வளவு பெரிய வேலை இல்லையே, எனக்கு வர்ற வருமானம் குறைவா இருக்குது,
இந்த குறைவின் மத்தியில நான் எப்படி மேல வர முடியும்? கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு மேல இருக்குமா இருந்தா அவனால கீழே போகவே முடியாது. அந்த ஆசீர்வாதம் அவனை மேல தூக்கி எடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு பலூனை நீங்க சும்மா காத்த நல்லா உள்ள ஊதிட்டு அந்த பலூனை கட்டிட்டு நீங்க எவ்வளவு ஆழத்துல என்ன செய்றீங்க தண்ணிக்குள்ள அமர்த்தினாலும் உங்களோட கை மேல வரதுக்கு முன்னுக்கு அந்த பலூன் என்ன செஞ்சிடும் மேல வந்துடும். அதே போலதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களை அமர்த்த பார்த்தாலும், எத்தனை பேர் உங்களை கீழே தள்ள பார்த்தாலும், எத்தனை பேர் உங்களை குழியில தள்ள பார்த்தாலும், யோசேப்பை குழியிலிருந்து தூக்கின ஆண்டவர் உங்களையும் எடுத்து நிறுத்த வல்லமையிலவராய் இருக்கிறார். உங்கள் தலைகளை நிமிரப் பண்ண வல்லமையிலவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இங்க ஆலயத்துக்கு வந்து பெற்றுக்கொண்டு போயிருக்கலாம். வேதத்திலேயே நிறைய வாக்குத்தத்தங்களை வாசிச்சிருக்கலாம். உங்களோட வீட்டுல கலண்டர்ல நிறைய வாக்குத்தத்தங்களை ஒட்டி வச்சிருக்கலாம். இந்த பாஸ்டர் தர இந்த காரியங்கள்ல எல்லாம் என்ன செய்யலாம்? வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் கலண்டர்லயும் அங்கேயும் இங்கே இருக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் இங்க இருக்கிறதால வேதத்துல மட்டும் இருக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? உடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது இருதயத்தில் இருக்கணும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன செய்யணுமா? இரவும் பகலும் இந்த வார்த்தையை வாயிலை இருதயத்திலே வைத்துக் கொண்டே இருக்கும், வாயினால பேசிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை தந்த ஆண்டவரை குறிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை குறிச்சு தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். நீங்க அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எனக்கு சொன்னவைகளை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், என்னுடைய கண்களுக்கு அது அப்பாற்பட்டதா இருந்தாலும், என்னுடைய இந்த மண்டை அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், நான் என் தேவனை விசுவாசிக்க போறேன். அவர் நிச்சயமா எனக்கு அதை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை எரிகோ மதிலும் விழச் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செங்கடலையும் பிளக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற? ஜோர்தானையும் பின்னிட்டு பார்க்க செய்வார். இது எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் எனக்கும் நன்மை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கும் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே நாங்க எழுந்து நின்றவர்களாக நாங்க புதிய வருடத்துக்குள்ள போகிறோம். இப்படி எழுந்து நின்றவர்களாக நாங்க இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு நாங்க ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் சகல துதிகன மகிமைகளுக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் வருடங்களை நன்மைகளினாலே முடிசூட்டுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வருடங்களை அவர் நன்மைகளாலே முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அடுத்த வருடத்துல இந்த வருடம் முழுவதுமாய் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ பள்ளத்தாக்குகளில் இருந்து குழிகளில் இருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவரை மறந்த போதும் அவரை நம்மளை மறவாமல் நினைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த இளையகுமாரன் ஆண்டவரை விட்டு தூரமாய், தகப்பனை விட்டு தூரமாய் போனான். ஆனால் தகப்பன் அவன் எப்பொழுது தன்னிடம் வருவான் என்று காத்துக் கொண்டிருந்தது போல ஆண்டவர் உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. இவ்வளவு நாள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். என் ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன காரியங்கள் ஒரு